அன்ன ஆகாரம் இல்லாமல் விரதமிருந்து சென்று அங்கே விரதத்தை முடிக்க வேண்டும் என்று ஐயப்பனுடைய யாத்திரையாக இருக்க வேண்டும், ஐயப்பனுடைய விரதமாக இருக்க வேண்டும் என்று காலையிலிருந்து அன்னம் தண்ணி அருந்தாமல் இன்று ஒரு நாள் விரதமாக இருந்து மாரியண்ணை பிடிச்சிட்டு வரும்போது நல்ல நாகப்பாம்பு. இறைவா, ஐயப்பன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை. இன்று நடந்த நிகழ்வு. மாடு பிடிச்சிட்டு போகும்போது அந்த பாம்பை நடுப்பாம்பவே பிடிச்சேன். அப்ப மிதிக்கும் போது கொஞ்சம் பாம்பை மிதிச்சுட்டமே சொல்லி தாண்டி அந்த பக்கம் போறேன். அந்த பாம்பை அப்படியே படம் எடுத்து ஆடுது. இறைவா, என்னை விட்டு நான் தெரியாம மிதிச்சுட்டேன் ஐயப்பா. நான் அந்த தவளவேன்பட்டிக்காரங்க பக்தர்கள் ஞாபகமாவே போய்கிட்டு இருக்கேன். நான் செய்தது தவறுதான், ஆனா என்னை மன்னித்து விடு என்று நான் அவன் அந்த நாகராஜா இடத்துல கெஞ்சினேன். அந்த பாம்பை படம் எடுத்து ஆடிய பாம்பு அப்படியே அமர்ந்து நெளிஞ்சு அப்படியே புதருக்குள்ள போயிடுச்சு. ஆகையினால ஐயப்பனிடத்தில் விசுவாசமாக நடந்து கொண்டால் ஐயப்பன் எவ்வித ஆபத்திலும் இருந்து நம்மை காப்பாற்றுவான் என்பது சத்தியமான உண்மை என்று கூறுகின்றேன். ஐயப்பன் ஒரு நாள் கனவில் தோன்றி, உன்னுடைய மனைவிக்கு மார்கழி மாதம் பிரசவமாகும், மார்கழி மாதம் உனது மகள் உனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை தான் என்று சொன்னார். அதே போல எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் வாரிசுகளே கிடையாது, பெண் குழந்தை மட்டும்தான். இறைவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். உனக்கு பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சாமின்னு நான் கேட்டேன். அப்ப பெண் குழந்தையை மட்டும் கொடுத்தார். ஆகையினால இந்த பாட்டு நான் அவருக்காக நான் எழுதினேன். சாமி சரணா, அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், வளர்த்துவது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட கல்வியை கொடுப்பது உன்னுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று அவரிடத்திலே நான் கேள்வி வைத்தேன். ஆனால் எனது மகள் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கல்வியில் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர் 500க்கு 497 மார்க்குகள் வாங்கி முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயப்பன் அப்ப அந்த அளவுக்கு அவளுக்கு கல்வி அறிவை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. சாமி சரணமையப்பா. எண்ணத்தையும் இதயத்தையும் மாற்றி வைத்தாரு ஐயப்பன்.
சாமி அப்படியே இருக்க முடியுங்களா? சாமியே சரணம் ஐயப்பா. எனக்கு வயது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 60 சாமி. இந்த ஆண்டு 60. இந்த 60 வயசுலையும் சுகர் இல்லை, உப்பு இல்லை, பிரஷர் இல்லை. பகவானை உழைப்பதற்காகவே என்னை அவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கின்றார் எனது ஐயப்பன். சுவாமியே சரணம் ஐயப்பா. உண்மையாக இருந்தால் நமது பக்தனுக்காக ஐயப்பன் கண்டிப்பாக அருள் புரிவார். சுவாமியே சரணம் ஐயப்பா. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு மேலையும் வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ஐயப்பா. ஒரு சாமி சரணம் ஐயா ஐயப்பா. சரணம் ஐயப்பா.